ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று சவ் கூட்டு பண்ணியிருந்தேன். அந்த தோல் இருந்தது, அதை அப்படியே டப்பாவில் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா அலசிக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சம் பொடியாக நறுக்கிக்கோங்க. கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டுட்டு உடந்த மிளகா, பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தோல் இருக்குது இல்லைங்களா, சவ் தோல், அதையும் எடுத்து போட்டு நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்ட பிறகு கொஞ்சோண்டு புளி போட்டுக்கோங்க, தேங்காய் பட்டை, அவ்வளோதாங்க. சூப்பராக இது ஒரு 2 நிமிஷத்தில் வதங்கிடும். ரொம்ப நீர்ச்சத்து இருக்குது. எவ்வளோ சவுச்சவில் இருக்கோ அந்த அளவுக்கு இந்த தோல்லையும் இருக்குது. வெய்ய காலம் இல்லைங்களா, இது நல்லா ஆறின பிறகு இதை மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், தொகையெல்லாம் வச்சுக்கலாம், இல்லை சட்னியாக வச்சுக்கலாம். இட்லி, தோசை, பொங்கல், சப்பாத்தி, பூரி, ரசம் சாதம், காரக்குழம்பு, சாம்பார் சாதம் எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். நான் ஒயிட் ரைஸ் போட்டு இதை போட்டு கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் விட்டு சாப்பிட்டேன் பாருங்கள். உருண்டை பிடிச்சி வேறு லெவல் டேஸ்ட். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.